السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நடிகார்களே, இஸ்லாத்தின் அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கான, அடிப்படைகளை நிறுவுவதற்கான அறிவுபூர்வமான ஆதாரங்கள் என்ற கற்கை நெறியிலே 7வது வகுப்பிலே நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். ஏற்கனவே நாம் 3 தலைப்புகளை பார்த்திருக்கின்றோம், கற்றிருக்கின்றோம். முதலாவது தலைப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மையான திருத்தூதர் என்ற தலைப்பு. இரண்டாவது அல் குர்ஆன். அல் குர்ஆன் அல்லாஹ்வினுடைய இறைவனுடைய இறைவேதம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வேதம் அல்ல, இறைவனால் அருளப்பட்ட வழங்கப்பட்ட இறைவனுடைய வார்த்தைகள் தான் என்பதற்கான ஆதாரங்களை நாம் 2 வகுப்புகளின் ஊடாக பார்த்தோம். முதல் தலைப்பு 2 வகுப்புகள், இரண்டாவது தலைப்புக்கு 2 வகுப்புகள், மூன்றாவது தலைப்பாக நாம் சுன்னாவும் மார்க்க ஆதாரம் தான். சுன்னாவும் வஹி, அதுவும் மார்க்க ஆதாரம். சுன்னாவும் வஹியின் ஒரு வகை, அதுவும் மார்க்க ஆதாரம். அது இன்று வரையும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அது இன்று வரையும் பாதுகாப்பாக நம்மிடம் இருக்கின்றது என்பதற்கான அறிவுபூர்வமான சான்றுகளை நாம் பார்த்தோம். இந்த மேலே நாம் பார்த்த அந்த வகுப்புகளிலே பல்வேறு தரப்பினருக்கான மறுப்புகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள், அதே போல யூதர்கள், ஏனைய மதங்களை சார்ந்தவர்கள், அதுபோன்று முஸ்லிம்களாக இருந்து கொண்டு மார்க்க மூலாதாரங்கள் சிலவற்றை மறுக்கக்கூடியவர்கள், இப்படி பல்வேறுபட்ட தரப்பினருக்குரிய மறுப்புகளை நாம் கூடிய வகுப்பொழிமூடாக பார்த்தோம். ஆனால் நாம் பதிலளிக்காத இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தரப்பினர் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று உலகத்திலே மிகவும் பலமுள்ளவர்களாக, எண்ணிக்கையிலே குறைவாளர்களாக இருந்தாலும் மிகவும் அதிகாரத்திலும் பலத்திலும், ஊடக பலம், இவற்றினால் அவர்கள் மிகைத்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள்தான் யாரு? நாத்திகர்கள். அவர்கள்தான் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் என்று நிரூபிப்பது கடவுளை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ் இறைவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டவருடன் தான் அது சாத்தியமானது. அதே போல அல் குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான நாம் கற்ற ஆதாரங்களை யாருடன் பேச முடியும் என்றால், இறைவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியவருடன் பேச முடியும். இறைவனை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவருடன் அல் குர்ஆன் இறைவேதம் என்று பேசுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா, பேசலாமா என்றால் பேச முடியாது. பேசுவதில் அர்த்தம் கிடையாது. எந்த விதமான உருப்படியான முடிவையும் அங்கே காண முடியாது. அதே போன்று சுன்னா பாதுகாக்கப்பட்டதா இல்லையா, சுன்னா மார்க்க ஆதாரமா இல்லையா என்பதை ஒரு நாத்தியருடன் நாம் வாதிடுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே,
நம்முடன் யாராவது இஸ்லாத்தை பற்றிய சில சந்தேகங்களை கிளப்புகிறார் என்று சொன்னால், முதலாவது அவர்கள் எந்த பின்னணி உடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த பின்னணியை கொண்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு தக்க விதத்திலே நாம் பதிலடி வழங்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் நாம் விடிய விடிய பதில் வழங்கி கொண்டிருப்போம். இறுதியில் பார்த்தால் அவனுக்கு அந்த பதில்கள் எதுவுமே பொருந்தாத பதில்களாக இருக்கும். உதாரணமாக ஒரு நாத்திகனை பொறுத்தவரையிலே, அவன் நபி அவர்களுக்கு வகி வருவதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துக் கொண்டு நம்முடன் விவாதத்துக்கு வந்தால் அவனுடன் நாம் அந்த தலைப்பில விவாதம் செய்வதில் அர்த்தம் கிடையாது. அல்லது குர்ஆனிலே இப்படி பிழை இருக்கிறது, அப்படி பிழை இருக்கிறது, ஹதீஸிலே பிழை இருக்கிறது, புகாரியிலே பிழை இருக்கிறது, ஹதீஸிலே பல்வேறு விதமான தவறான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன, நபிமார்களுக்கு அற்புதம் நிகழ்ந்ததெல்லாம் அது வெறும் ஒரு கற்பனை கதைகள் என்று ஒரு நாத்திகன் நம்மிடத்திலே வாதிட்டால் அவனுக்கு நாம் அவை இல்லை, அது உண்மையான அற்புதங்கள் தான், நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய தூதர் தான், அல் குர்ஆன் இறைவேதம் தான் என்று பேசுவதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஏன்? அவன் அடிப்படையே ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன அடிப்படை? இறைவன் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டால் தான் அதற்கு பின்னால் நாம் பேச முடியும். இறைவன் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டால் அவன் எப்படிப்பட்டவன், அவன் ஆற்றல் உள்ளவன், மிகவும் சக்தி வாய்ந்தவன், மிகவும் அறிவுபூர்வமானவன், ஞானம் மிக்கவன், ஞானம் நிறைந்தவன் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவனுடன் தான் அப்படியான ஞானம் உள்ளவன், அப்படியான ஆற்றல் உள்ளவனுக்கு வகை அறிவிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா, அவனுக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் நபிமார்களுக்கு தன் தூதர்களுக்கு அற்புதங்களை வழங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்று பேசலாம். அதிகமான சகோதர சகோதரிகள் இன்று பல கேள்விகளை கேட்பார்கள். இப்படி ஒருவர் கேட்கின்றார், இப்படி ஒருவர் கேட்கின்றார் என்பதாக பல்வேறு விதமான கேள்விகளை தொடுப்பார்கள். அப்படி அதாவது ஹதீஸிலே இப்படியான ஒரு சந்தேகத்தை ஒரு கிறிஸ்தவர் முன்வைக்கிறார், குர்ஆனிலே இப்படி ஒரு சந்தேகத்தை கிறிஸ்தவர் முன்வைக்கிறார் என்றெல்லாம் சிலர் கேள்விகளை கேட்பார்கள். அப்படி கேள்வி கேட்டவுடன் அதற்கு நாம் பதில் சொல்வதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. மாற்றமாக முதலாவது அந்த கிறிஸ்தவருடன் என்ன பேச வேண்டும்? நாம் முஹம்மது நபி அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இறைவனுடைய திருத்தூதர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டால் அதற்கு பின்னால் அவர் சொல்லக்கூடிய அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருக்கு நாம் எவ்வளவுதான் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கான நியாயங்களை சொன்னாலே ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதே போலதான் அல் குர்ஆனை பற்றிய விடயமும். எனவே முதலாவது எதனை யாருடன் எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். எனவே அதற்கு முதலாவது நம்முடன் உரையாட வரக்கூடியவர், நம்மிடம் கேள்வி கேட்பவர், அவருடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரிந்தால் அந்த பின்னணி கேட்ப நாம் உரையாட முடியும், அல்லது அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பின்னணி நமக்கு தெரியாவிட்டால் அவரிடத்திலே உங்களது பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாத்திகர்களை பொறுத்தவரையில உதாரணமாக அவர்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதிகமானவருடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் அறிவினுடைய மூலாதாரங்களை புரிந்து கொள்வதிலே பல்வேறு தவறுகளை புரிந்திருக்கிறார்கள். பல்வேறு தவறுகள் அவரிடத்திலே காணப்படுகின்றன. அதாவது இன்றைய நாத்திகர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், முக்கியமாக அவர்கள் இந்த விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களை மாத்திரம்தான் ஆதாரங்களாக கருதக்கூடியவர்கள். அவர்கள் பகுத்தறிவையோ ஏனைய புலன்களால் அறியக்கூடியவற்றையோ அவர்கள் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எவற்றையெல்லாம் பரிசோதனை கூடத்தில் வைத்து ஆய்வு செய்ய முடியுமோ அதனை மாத்திரம்தான் ஆதாரமாக அவர்கள் முன்வைப்பார்கள். அப்ப இறைவன் மறைவானவன். எனவே இறைவனை நாம் பரிசோதனை கூடத்தில் வைத்து ஆய்வு செய்ய முடியாது. எனவே நாம் இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அந்த நாத்திகவாதிகளின் ஒருவித ஆதாரம். எனவே அவர்களுக்கு நாம் முதலாவதாக நிரூபிக்க வேண்டியது என்னவென்றால், ஆதாரங்கள் என்பது நீங்கள் சொல்லுவது போன்று விஞ்ஞான ரீதியான ஆதாரங்கள் மாத்திரமல்ல. பரிசோதனை கூடத்திலே எதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தப்பட முடியுமோ அவை மாத்திரம்தான் ஆதாரங்கள் என்று நீங்கள் கருதுவது அது உங்களுடைய தவறு. அப்படி இல்லாமல் எத்தனையோ விதமான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. அதுல முக்கியமாக மனிதனுடைய பகுத்தறிவு ரீதியான, மனிதனுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மனிதர்களுடைய
பகுத்தறிவு என்று சொன்னால் எல்லா மனிதர்களுடைய அறிவும் பகுத்தறிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில உண்மைகள் இருக்கின்றன. அந்த உண்மைகள் அவைகளும் அறிவை பெற்றுக் கொள்வதற்கான ஆதாரங்கள். அதே போல ஒரு நம்பிக்கையானவர் சொல்லக்கூடிய தகவல், இதுவும் கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான ஆதாரம். உதாரணமாக நானும் நீங்களும் இன்று ஒரு நாடு இருக்கிறதாக அமெரிக்கா என்றோ அல்லது இலங்கை என்றோ இந்தியா என்றோ பாகிஸ்தான் என்றோ உலகத்திலே பல்வேறு விதமான நாடுகள் இருப்பதை நாங்கள் நம்புகின்றோம். அந்த நாடுகளுக்கு சென்று பார்த்தோமா என்று கேட்டால் பார்க்கவில்லை. அவற்றை நாம் ஆய்வு செய்தோமா பரிசோதனை கூடத்தில் என்றால் அதுவும் செய்ய முடியாது. அப்படி என்றால் நாம் எப்படி நம்புகிறோம்? தகவல்களை கேட்டு நம்புகிறோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய தகவல்கள் அல்லது நம்பிக்கையான ஒருவர் சொல்லக்கூடிய, சென்று வந்தவர் சொல்லக்கூடிய தகவல்கள், இப்படி பல்வேறு வழிகளின் மூலமாக நாம் அந்த தகவல்களை ஏற்றுக்கொள்கிறோம். எனவே இப்படி அறிவை பெற்றுக் கொள்வதற்கான பல்வேறு விதமான சாதனங்கள் இருக்கின்றன. எனவே இப்படி நாத்திகர்கள் உரையாடும் பொழுது அவர்கள் முதலாவது என்னென்ன விதமான ஆதாரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவருடைய ஆய்வுகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நாம் அவர்களுடன் உரையாட முடியும். இல்லாவிட்டால் நாம் சில வேளை அவர்களுடன் நீண்ட நேரம் உரையாடுவோம், கடைசியிலே பார்த்தால் அவர் என்ன சொல்வார், அது விஞ்ஞானத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட முடியாது, எனவே நீங்கள் சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே முதலாவது நாம் உரையாடுவதற்கு முன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் என்ன என்பதை பேசிவிட்டு அதற்கு பின்னால் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆதாரங்கள் வேறு ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அவருக்கு அந்த ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு நிரூபிக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், இப்படி பல்வேறு விதமான சில அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருடன் உரையாடுகிறோமோ அவர்களை பொறுத்து நமது அந்த உரையாடல் வித்தியாசப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில தான் நமது இந்த இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்பதற்கான ஆதாரங்கள், அறிவுபூர்வமான இந்த ஆதாரங்களை நாம் பல்வேறு விதமான ஆதாரங்களை இங்கு குறிப்பிட இருக்கின்றோம். பல்வேறு விதமான ஆதாரங்களை நாம் குறிப்பிட இருக்கின்றோம். ஒரு ஆதாரம் இருந்தாலும் போதுமானது. ஒரு இயல்பு பாதிக்கப்படாத ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே இறைவன் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யாருடைய இயல்பு பாதிக்கப்படாமல் தெளிவான இயல்பிலே ஒருவன் இருந்தால் அவனுக்கு இறைவன் இருக்கிறான், நம்மை படைத்த ஒருவன், இந்த உலகத்தை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது எல்லோருடைய ஆழ்மனதிலும் இயல்பாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனாலும் இன்று சிந்தனை தாக்கங்களின் காரணமாக, சிந்தனை போர்களின் மூலமாக என்ன நடந்திருக்கிறது? இந்த ஊடகங்கள், பல்வேறு விதமான சினிமாக்கள், பல்வேறு விதமான சிந்தனை சிக்கல்கள், பல்வேறு விதமான தத்துவ கருத்துக்கள் தற்காலத்தில் உருவாக்கப்பட்டதனுடைய விளைவாக மக்கள் என்ன செய்துவிட்டார்கள்? இந்த இறை நம்பிக்கையை விட்டும் தூரமாகி கொண்டு செல்கிறார்கள். இறை நம்பிக்கையை விட்டும் தூரமாகி கொண்டு செல்கிறார்கள். அதுவும் குறிப்பாக எங்களுக்கு தெரியும், மேற்குலகத்திலே உள்ளவர்கள் தான் பெரும்பாலும் நாத்திகர்களாக வலம் வருகின்றார்கள். கிழக்குலகத்திலும் இல்லாமல் இல்லை, ஆனால் மேற்குலகத்திலே தான் இந்த நாத்திக கொள்கை அதிகமாக பரவி வருகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவ மதம் தான் அந்த நாடுகளிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மதம். அந்த மதத்திலே இல்லாத பொல்லாத திரிவுபடுத்தப்பட்ட பல்வேறு சித்தாந்தங்கள் நுழைவிக்கப்பட்டதனால், மனித அறிவுக்கு பகுத்தறிவுக்கு பொருந்தாத பல்வேறு விதமான சித்தாந்தங்கள் அந்த மதத்திலே புகுத்தப்பட்டதனால் அந்த மக்கள் அந்த மதத்தை வெறுக்க ஆரம்பித்தார்கள். அந்த மதத்தை, மனித பகுத்தறிவுக்கு முரண்படக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் அவர்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் இருப்பதனால் மதத்தையே வெறுக்க ஆரம்பித்தார்கள். மதத்தை வெறுக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு அந்த மதத்தினுடைய பிரதான கூறான அடிப்படையான இறைவன் இருக்கிறார் என்பதையும் மறுப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அந்த கிறிஸ்தவ மத போதகர்களுடைய தவறின் காரணமாக கிறிஸ்தவ மதத்தை வெறுக்க ஆரம்பித்த அவர்கள் அதற்கு பின்னால் இறைவனையே மறுக்க ஆரம்பித்தார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் அந்த ஐரோப்பிய தத்துவவியலாளர்களுக்கு இந்த இஸ்லாம் சரியான முறையிலே கிடைக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த தத்துவ அறிஞர்களுக்கு அல்லது விஞ்ஞானிகளுக்கு இந்த இஸ்லாத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்காதன் காரணமாக அவர்கள் ஒவ்வொருவரும் தனது சொந்த அறிவை வைத்து அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்ததனுடைய விளைவுதான் கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிட்டு பல்வேறு விதமான சித்தாந்தங்களை உருவாக்கி கொண்டுதான் அவர்கள் இன்று என்ன பல்வேறு விதமான மதச்சார்பின்மை, செக்யூலரிசம்,
இப்ப என்று பல்வேறு விதமான, அதே போல என்ன சோசலிசம், கேபிட்டலிசம் என்று பல்வேறு விதமான சித்தாந்தங்களை உருவாக்கி கொண்டு தமது வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றை கிறிஸ்தவ மதத்தை விட்டும் விலகி வாழ்வதற்கான சித்தாந்தங்களாக அவர்கள் அறிமுகப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அங்கு இப்படியான ஒரு சூழலிலே தான் அவர்களுக்கு மத்தியிலே இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாமல் சென்றது, சிறிது சிறிதாக இல்லாமல் சென்றது. காரணம் அந்த கிறிஸ்தவ மதத்தின் தவறான போதனை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் என்பது ஒருவன் அல்ல, 3 பேர். யாரு? பரிசுத்தாவி, மரியம், அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசுநாதன். இந்த 3 பேரும் கலந்தவர்தான் இறைவன் என்று சொன்னார்கள். அதை எப்படி எந்த ஒரு பகுத்தறியாவது ஏற்றுக்கொள்ளுமா? 3 பேர் சேர்ந்து ஒரு இறைவன் என்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது, ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அதே போல இறைவன் இறங்கி வந்துதான் இந்த மனிதர்களுடைய தவறுகளுக்கு என்ன செய்தான்? பிராயசித்தமாக தன்னை பலி கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான தவறான கருத்துக்கள். அதே போல அவர்களுடைய அந்த தௌராத் வேதத்திலே பல்வேறு விதமான திரிவுபடுத்தல்கள், அவைகள் பல்வேறு விதமான விஞ்ஞான உண்மைகளுக்கு, வரலாற்று உண்மைகளுக்கு, நடைமுறைக்கு ஒத்துவராத பல்வேறு தகவல்களை தௌராத் நிறைய சுமந்திருக்கிறது. அவர்களுடைய அந்த பைபிள் தௌராத் அல்ல, பைபிள். எனவே அவர்களுடைய புனித வேதமான பைபிளிலே இவ்வாறு முரண்பாடுகளை கண்ட அவர்கள் என்ன செய்தார்கள்? நிராசை அடைந்து இந்த மதமே வேண்டாம், கடவுளும் வேண்டாம் என்று அவர்கள் ஒதுங்கி சென்று விட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி சென்றார்கள், நாத்தியத்தை நோக்கி சென்றார்கள், மதமே வேண்டாம் என்று மதச்சார்பின்மையான கொள்கையை நோக்கி சென்றார்கள். அப்படி அவர்கள் அந்த மதத்தை வெறுத்த பொழுது, மதத்தை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, அவர்களிடம் உள்ள எந்த ஒரு மார்க்க அறிஞர்களும் பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்களை முன்வைத்து இறைவன் இருக்கிறான் என்பதற்கான வாதங்களை தெளிவாக முன்வைக்கவில்லை. ஒரு சிலர் முன்வைத்தார்கள், ஆனால் அந்த வாதங்களும் அவர்களுடைய அந்த வாதங்கள் மிகவும் ஆணித்தரமான வாதங்களாக காணப்படவில்லை. மிகவும் பலவீனமான ஆதாரங்களை முன்வைத்து இறைவன் இருக்கிறான் என்பதற்கான பகுத்தறிவு ரீதியான தர்க்க ரீதியான ஆதாரங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அந்த வாதங்கள் பெரிதாக அந்த சமூகத்திலே ஈடுபடவில்லை. எனவே தற்காலத்தில் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் சிலர் என்ன செய்கிறார்கள்? இந்த நாத்திய கொள்கையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். சில முஸ்லிம்களும் நாத்திய கொள்கையை நோக்கி இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி செல்லக்கூடியவர்கள், ஏனைய மதங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் மதம் மாற்றத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் முஸ்லிம்களாக வெளிரங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு உண்மையாக இந்த கடவுள் மீதோ அல்லது நபி அவர்கள் மீதோ அல் குர்ஆனின் மீதோ எதன் மீதும் நம்பிக்கை கிடையாது. பெருமனே ஒரு முஸ்லிம் சமூகத்திலே நாம் பிறந்து விட்டோம், முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்து விட்டோம், நமக்கு இப்பொழுது எந்த ஒரு வேறொரு தேர்வும் இல்லை என்பதற்காக, வேறொரு எந்த தெரிவும் இல்லை என்பதற்காக வேண்டி, ஒரு பதிலீடு இல்லை என்பதற்காக, அல்லது மதம் மாறிவிட்டால் நமக்கு பெரும் பிரச்சனைகள் வந்துவிடும் என்ற பயத்தின் காரணமாக நமக்கு மத்தியிலே சில பேர் என்ன செய்யலாம்? பலர் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அரபுலகத்திலே இன்று மிக அதிகமாக வாலிபர்களுக்கு மத்தியில இந்த சிந்தனை பரவி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், முன்பு போன்றல்ல, இன்று எல்லோரும் எதையெல்லாம் தமக்கு தேவையான அனைத்தையும் எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி, யாருடைய கண்காணிப்பும் இன்றி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்று மலிந்து காணப்படுகின்றன. ஒவ்வொருடைய பையிலும் அவருக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம், அவர் தனக்கு தேவையான அனைத்தையும் படிக்கலாம், வாசிக்கலாம், பார்க்கலாம். எனவே யாரும் எவரையும் எந்த விதமான தடையும் போட முடியாது. எனவே கண்டவற்றை எல்லாம் படிப்பதன் மூலமாக, தவறான சித்தாந்தங்களை படிப்பதன் மூலமாக இன்று என்ன செய்கிறார்கள்? மக்கள் வடிகட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தமது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த இஸ்லாம் ஒரு தடையாக இருக்கிறது, குர்ஆன் சுன்னா ஒரு தடையாக இருக்கிறது, எனவே இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நாம் சுதந்திரமாக செயற்படலாம் என்று அவர்கள் மதத்தை ஒதுக்கி தள்ளி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமாக மக்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை விட்டும் மட்டும் ஏனைய மதங்களை விட்டும் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் மிக முக்கியமாக இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், அடக்குமுறைகள், இவற்றை பார்த்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? சிலர்
இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எங்கே சென்று விட்டான்? இவ்வளவு அநியாயங்களும் எங்களுக்கு நடைபெறுகின்றன. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இங்கே இறைவன் இருந்தால் ஏன் எங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்து கொண்டிருக்கிறான்? எனவே இறைவன் இல்லை. இறைவன் இருந்தால் எங்களுக்கு உதவி செய்திருப்பான், இந்த அநியாய காலத்திலிருந்து பாதுகாத்திருப்பான், இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடிவு கிடைத்திருக்கும் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மதத்தை துறந்து வெளியே செல்கிறார்கள். எனவே இப்படி பல்வேறு காரணங்களின் காரணமாக இஸ்லாத்தை விட்டும் ஏனைய மதங்களை விட்டும் கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி பலரும் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் நாம் எவ்வளவுதான் குர்ஆன் சுன்னாவை எடுத்து கூறி மக்களுக்கு பிரச்சாரம் செய்தாலும் சில வேளை சில சமூகத்தில் அதுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. காரணம் என்ன? அவர்கள் குர்ஆன் சுன்னாவிலே நம்பிக்கை கிடையாது. குர்ஆன் சுன்னாவிலே நம்பிக்கை கிடையாது. இறைவனிலே முதலாவது நம்பிக்கை கிடையாது. எனவே அதுவும் குறிப்பாக இன்று இந்த நவீன விஞ்ஞான துறையிலே படிப்புகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், உயர் கல்வியை படிக்கக்கூடியவர்கள், மேற்குலக பல்கலைக்கழகங்களிலே படிக்கக்கூடியவர்கள், எந்த விதமான மார்க்க செயற்பாடுகளையும் ஈடுபடாமல் வெறுமனே படிப்பிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த விஞ்ஞானம் மாத்திரம்தான் உண்மையானது, மற்ற எதையும் நாம் ஆதாரமாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணத்திலும் இன்று சில முஸ்லிம் மாணவர்கள் என்ன செய்யலாம்? இந்த நாத்தியத்தை நோக்கி செல்லலாம். எனவே இப்படி குறிப்பாக பல்கலைக்கழக வாலிபர்கள், உயர்கல்வியை தொடரக்கூடியவர்கள், இவர்களையே நாம் மிக விழிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களும் குடும்பத்தார்களும் ஏனைய சமூக தலைவர்களும் மார்க்க தலைவர்களும் இதிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் சரியான சிந்தனையில இருக்கிறார்களா அல்லது சிந்தனை மாறி செல்கிறார்களா என்பதை நாம் மிக கவனமாக அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டிய காலத்திலே நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், இப்படியான இந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வதற்கான ஒரு வழிகாட்டல் தான் இந்த வகுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த ஆதாரங்களை நாம் சுருக்கமாக 2 வகையாக பிரித்திருக்கின்றோம். 2 வகையாக ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு ஆய்வாளர்களும் பிரிப்பார்கள். நாம் ஒரு விதத்திலே மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் ஒரு வகையிலே அதனை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே முதலாவதாக ஆதாரங்கள் 2 வகை ஆதாரங்கள், இறைவன் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் 2 வகையான ஆதாரங்களாக பார்க்கலாம். முதலாவதாக பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள், எல்லோருடைய பகுத்தறிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படைகளை வைத்து நிறுவப்படக்கூடிய ஆதாரங்கள். இரண்டாவது ஆதாரம் மனித இயல்பிலே இருந்து பெறக்கூடிய ஆதாரங்கள், மனித இயல்பு ஏற்றுக்கொண்ட ஆதாரம். எனவே அறிவுபூர்வமான ஆதாரம் என்று சொன்னால் என்ன, பகுத்தறிவு ரீதியான ஆதாரம் என்று சொன்னால் என்ன? சில அடிப்படை உண்மைகளை வைத்து சில முடிவுகளுக்கு வருவது, நாம் வருவது, ஆய்வுகளின் மூலமாக வருவது. அந்த அடிப்படையில் முதலாவது வகையைத்தான் நாம் இன்று இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள், இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள். முதலாவதாக அந்த பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள் 2 ஆதாரங்களை நாம் பார்ப்போம். முதலாவது ஆதாரம் என்னவென்றால் இல்லாமையிலிருந்து உருவாக்குதல் என்ற ஆதாரம். அதாவது தலீலுல் ஹல்கி வல் ஈஜாத் என்பதாக அரபு மொழியிலே சொல்வார். அல்லது தலீலுல் இக்திரா, தலீலுல் ஹல்கி வல் ஈஜாத் அல்லது தலீல் புர்ஹானுல் கௌனி என்றும் அதனை சொல்வார்கள். பிரபஞ்ச ஆதாரம். அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் உலகத்திலே ஒவ்வொரு படைப்பினமும் இல்லாமையிலிருந்து தோன்றியது. உலகத்திலே ஒவ்வொரு படைப்பினமும் இல்லாமையிலிருந்து தோன்றியது. அதே போன்று உலகத்தில் உள்ள எப்படி ஒவ்வொரு படைப்பினமும் இல்லாமையிலிருந்து தோன்றியதோ அதே போன்று இந்த உலகமும் இல்லாமையிலிருந்து தோன்றியது, இல்லாமையிலிருந்து உருவாகியது. ஒரு காலத்திலே இந்த பிரபஞ்சம் இருக்கவில்லை, அதற்கு பின்னால்
இதற்கு ஒரு ஆரம்பமாக ஒரு கட்டத்திலே இந்த உலகம் உருவாகியது. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. அது பூர்வீகமானதல்ல. இந்த பிரபஞ்சம் என்பது பூர்வீகமானதல்ல, மாற்றமாக அதற்கு ஒரு ஆரம்பம் உண்டு, இல்லாமல் இருந்து அது உருவாக்கப்பட்டது என்பதுதான் இந்த முதலாவது ஆதாரம். அப்ப இந்த ஆதாரத்தை நாம் 2 கூற்றுகளின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். 2 கூற்றுகளின் அடிப்படையில் தான் இந்த ஆதாரத்தை நாம் நிறுவுகின்றோம். முதலாவது கூற்று என்ன? இந்த பிரபஞ்சம் உட்பட ஒவ்வொரு படைப்பினமும் இல்லாமல் இருந்து உருவாக்கப்பட்டது. இது முதலாவது கூற்று. இந்த ஆதாரத்தினுடைய முடிவுக்கு வருவதற்கு முன்னால் முதலாவது கூற்று என்ன? இந்த பிரபஞ்சம் உட்பட அந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் இல்லாமல் இருந்து புதிதாக உருவாகியது. இது முதலாவது கூற்று. இரண்டாவது கூற்று என்ன? இல்லாமையிலிருந்து தோன்றக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அதனை உருவாக்கிய ஒருவன் இருந்தாக வேண்டும். இல்லாமல் இருந்து தோன்றிய ஒவ்வொன்றுக்கும் அதனை உருவாக்கிய ஒருவன் இருந்தாக வேண்டும். ஏன்? அது தானாகவோ எதேச்சையாகவோ தோன்ற முடியாது. யாரும் அதனை படைக்காமலோ அல்லது தன்னைத்தானோ அது படைத்துக் கொள்ள முடியாது. எதேச்சையாக தோன்றவும் முடியாது, தன்னைத்தான் அது படைத்துக் கொள்ளவும் முடியாது. அப்படி என்றால் அதனை படைத்த ஒருவன் இருக்க வேண்டும். எனவே இந்த ஒவ்வொரு படைப்பினங்களை படைத்த ஒருவன், இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி ஒருவன் இருக்கிறான் என்பதுதான் முடிவு. முதலாவது கூற்று என்ன? முதலாவது கூற்று. 2 கூற்றுகள், மூன்றாவது முடிவு. 2 கூற்றுகளின் அடிப்படையில் மூன்றாவதாக நாம் ஒரு முடிவை எடுக்கின்றோம். முதலாவது கூற்று, இந்த பிரபஞ்சம் உட்பட அந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் இல்லாமல் இருந்து தோன்றியவை. அது முதலாவது கூற்று. இரண்டாவது, இல்லாமல் இருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அதனை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும். எனவே அந்த 2 கூற்றுகளின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஒருவன் இருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஒருவன், ஒவ்வொரு படைப்பினங்களையும் படைத்த ஒருவன் இருக்கின்றான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இதற்கான ஆதாரம் என்ன? அப்ப முதலாவது கூற்று நாம் சொன்னோம், இந்த படைப்பினங்கள், பிரபஞ்சம் உட்பட படைப்பினங்கள் அனைத்தும் என்ன? இல்லாமல் இருந்து உருவாகியது என்ற ஒரு கூற்றை நாம் முதலாவதாக சொன்னோம். இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பார்கள். இதற்கு என்ன ஆதாரம் என்று அதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் விதண்டாவாதத்திற்காக வேண்டி கேள்வி கேட்கப்படும். விதண்டாவாதத்திற்காக அல்லது செய்தான் நமது சிந்தனையிலே போடுவான். அது எங்களுக்கு தெரிந்த விடயம்தான். நாம் நமது அன்றாட வாழ்விலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விடயங்கள் இல்லாமல் இருந்து உருவாகின்றன. எத்தனையோ விடயங்கள் இன்று உலகத்திலே நாம் நமது கண் முன்னாலே எத்தனையோ விடயங்கள் நேற்று இல்லாமல் இருந்தது இன்று உருவாகுகிறது. எனவே அதை உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் அதன் மூலமாக இலகுவாக புரிந்து கொள்கின்றோம். அதே போல இந்த இப்படி பிரபஞ்சத்திலே உள்ள ஒவ்வொன்றும் உருவாகியதை நாம் என்ன செய்ய முடியும்? நமது நேரடியான புலன்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் சொன்னோம், ஆதாரங்கள் பல வகையானவை. அதுல ஒன்றுதான் என்ன? நமது புலன்களால் நாம் பார்த்து சொட்டு உணரக்கூடியவைகள். 5 புலன்கள் இருக்கின்றன: கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இப்படி இந்த 5 வழிகளின் மூலமாக, 5 புலன்களின் மூலமாக நாம் பெறக்கூடிய விடயங்கள் அறிவு. அதுவும் ஒரு அறிவுதான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் உள்ள ஒரு படைப்பினமும் நமக்கு முன்னால் இல்லாமல் இருந்து உருவாகுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இது ஒரு ஆதாரம். முதலாவது கூற்று சரியானது என்பதற்கு, இந்த உலகம் இந்த படைப்பினங்கள் இல்லாமல் இருந்து தோன்றியது என்பதற்கான ஆதாரம். சரி, அப்படி என்றால் பிரபஞ்சம் இல்லாமல் இருந்து உருவாகியது என்பதை நீங்கள் எவ்வாறு சொல்கிறீர்கள்? இந்த பிரபஞ்சம் இல்லாமல் இருந்து தோன்றியது என்பதற்கான ஆதாரம் என்ன? நீங்கள் பிரபஞ்சம் உருவாகக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருந்தீர்களா, பார்த்தீர்களா? இல்லையே. ஒவ்வொரு படைப்பினமும் இன்று நமக்கு முன்னால் தோன்றுவதை வைத்து நாம் படைப்பினங்கள் இல்லாமல் இருந்து தோன்றியது என்பதை சொல்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் இல்லாமல் இருந்து தோன்றியது
என்பதை நாம் பார்க்கவில்லையே, அதை எவ்வாறு நிறுவது என்பதை நாம் பார்த்தால், இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு பொருட்களும் இல்லாமல் இருந்து தோன்றுவதை பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சமும் இல்லாமல் இருந்துதான் உருவாகி இருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இன்றைய நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நாம் எடுத்துக்கொண்டால் அவைகள் என்ன சொல்கின்றன? நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், பல கண்டுபிடிப்புகள், பல கோட்பாடுகள், விஞ்ஞான கோட்பாடுகள் இந்த பிரபஞ்சம் இல்லாமல் இருந்துதான் தோன்றியது, இந்த பிரபஞ்சத்துக்கு பூர்வீகமானதல்ல, இந்த பிரபஞ்சம் பூர்வீகமானதல்ல, மாற்றமாக அதற்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்று நிறுவக்கூடியதாகத்தான் பல்வேறு விதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நானே ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த நாத்திகர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பெரும்பாலும் இந்த விஞ்ஞான முடிவுகளைத்தான் அவர்கள் மிகவும் அதிகமாக நம்பக்கூடியவர்கள், மிகவும் அதிகமாக நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடன் நாம் பேசும் பொழுது இயன்ற அளவு முடியுமானால் இந்த விஞ்ஞான முடிவுகளை கொண்டே அவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? மிக அழகுவான முறையில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும். உதாரணமாக ஒரு விஞ்ஞானி சொல்கின்றார், பவுல் டேவிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானி சொல்கின்றார், இப்பிரபஞ்சம் ஒரு காலத்தில் இருக்கவில்லை என்பதே தற்காலத்தின் பிரதான கண்டுபிடிப்பு. தற்காலத்தின் பிரதான கண்டுபிடிப்பு என்ன? இந்த பிரபஞ்சம் ஒரு காலத்தில் இருக்கவில்லை என்பதுதான் தற்காலத்தினுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் பிரதானமானது என்பதாக சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஒரு தவறான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன? விஞ்ஞானிகளில் பெரும்பாலானவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள், விஞ்ஞானிகளில் பெரும்பாலானவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் என்ற ஒரு தவறான பிரச்சாரம் சிந்தனை மீடியாக்களின் மூலமாக, ஊடகங்களின் மூலமாக, பல்வேறு வகைகளில் சாதகங்களின் மூலம் மக்களுடைய சிந்தனையில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் ஆபத்தானது. சிலர் என்ன செய்கிறார்கள்? தான் மிக பெரும் அறிவாளி, சிந்தனைவாதி என்ற ஒரு தளத்திற்கு வந்துவிட்டால், அல்லது அவர் தன்னை தான் நினைத்துக் கொண்டால் கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி செல்வதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய சிந்தனையில் செலுத்தப்பட்டிருக்கிறது ஒரு அறிவாளி இறைவனை நம்ப மாட்டார், இறைவனை நம்புவர்கள் அறிவாளிகள் அல்ல என்ற ஒரு சிந்தனை செலுத்தப்பட்டது. ஆனால் உண்மையிலே இது எந்த விதமான அடிப்படையற்ற ஒரு பிரச்சாரம். பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் நாத்திகர்கள் அல்ல, அப்படி எந்த விதமான ஆய்வுகளும் கிடையாது, என்பதுதான் உண்மை. இது தவறான ஒரு பிரச்சாரம். எத்தனையோ விஞ்ஞானிகள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், முஸ்லிம்களாக இல்லாவிட்டாலும் இறைவன் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகள் மிக பெரும் தொகையினர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி எத்தனையோ நாத்திக விஞ்ஞானிகள் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததன் பின்னால் இது எதேச்சையாக உருவாகி இருக்க முடியாது, இதனை படைத்த ஒருவன் இருந்துதான் ஆக வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு நாத்திகத்திலிருந்து ஆத்திக கொள்கையின் பக்கம் வந்திருக்கிறார்கள். நாத்திகம் என்றால் கடவுள் மறுப்பு, ஆத்திகம் என்றால் கடவுள் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வது. அது கடவுள் யாரு என்பதெல்லாம் அது வேற பிரச்சனை அவர்களுடைய. எப்படியோ இறைவன் இருக்கிறான் என்ற கொள்கையைத்தான் நாம் இந்த இடத்திலே பேசுகிறோம். அதற்கு பின்னால் எப்படி அல்லாஹுதான் அந்த இறைவன் என்பதை நாம் பின்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிறுவ இருக்கின்றோம். அப்ப இந்த அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதே ஒரு இறைவன் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு சமமானது. ஆனால் இந்த கருத்தை, அதாவது உலகத்துக்கு ஆரம்பம் உண்டு என்ற விஞ்ஞான கருத்தை இறைவனை நம்பக்கூடிய விஞ்ஞானிகள் மாத்திரமா சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அதுதான் ஆச்சரியம். நாத்திகர்கள், இறை மறுப்பு கொள்கையில இருக்கக்கூடியவர்கள், இறை மறுப்பு கொள்கையில இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கூட இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், தற்காலத்திலே வாழ்ந்து மறைந்த மிக பெரும் ஒரு நாத்திகவாதிதான் ஸ்டீவன் ஹாக்கிங். அவர் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்கள்.
பல்வேறு கோட்பாடு பரிசோதனை ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த உலகம் ஆரம்பமான காலம் ஒன்று உண்டு என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. 1970 ஆண்டு இதனை தெளிவான முறையில் நிறுவப்பட்டுள்ளது. இக்கருத்தை அவர் இந்த கருத்தை சொல்லுகிறார். இப்படி ஒரு கருத்து, அதாவது உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. இக்கருத்தை அவர் பல நூட்களில் சொல்லியிருக்க, ஒரு இடத்துல கிடையாது, பல இடங்களில் அவர் சொன்னது மாத்திரமன்றி இந்த வேதத்துக்கு ஆரம்பம் ஒன்று இல்லை, அது பூர்வீகத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுவது வேடிக்கையான ஒரு பேச்சு, வேடிக்கையான ஒரு முடிவுக்குத்தான் அது கொண்டு போய்விடும் என்பதாக அவரே அதனை சொல்லியிருக்கிறார். இதற்காக வேண்டி அவர் பல்வேறு விதமான ஆதாரங்களை முன்வைத்தார். உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, ஆரம்ப புள்ளி இந்த உலகத்துக்கு இருக்கிறது, பூர்வீகமானதல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய பல்வேறு விதமான பௌதீக விஞ்ஞான ஆய்வுகளை அவர் ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய பிரச்சனை என்ன? உலகின் சொன்ன அவரு அதனை ஒரு இறைவன் தான் அப்படி உருவாக்கி இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று தனக்குத்தானே முரண்பட்டு பேசுவது அது வேற விஷயம். அதற்கான மறுப்பை நாம் பின்னால் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிடுவோம். இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம் அதனை குறிப்பிட இருக்கின்றோம் அடுத்த வகுப்பில். அதே போல பல்வேறு விதமான விஞ்ஞான விதிகள், விஞ்ஞான கோட்பாடுகள் இந்த உலகத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்கிறது. அதுல ஒன்றுதான் வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதி என்பதாக சொல்வார்கள். அதாவது எப்பொழுதும் ஒரு வெப்பம் தாழ்ந்த வெப்பநிலை தாழ்ந்த பொருளிலிருந்துதான் வெப்பம் அதிகமானதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்குமே தவிர அதற்கு எதிரான திசையிலே அந்த வெப்பம் பயணிக்க மாட்டாது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில், ஒரு விஞ்ஞான கோட்பாட்டின் அடிப்படையிலே எனவே ஒரு திசையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இதுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தால்தான் அது சாத்தியம் என்பதாக ஒரு விஞ்ஞான கோட்பாடு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமான ஒரு விஞ்ஞான கோட்பாடுதான் பெருவெடிப்பு கொள்கை, அதாவது பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரியை பொறுத்தவரையிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெருவெடிப்பு கொள்கை, அதாவது இந்த உலகம் ஆரம்பத்திலே ஒரு ஒன்றாக இருந்து அனைத்தும் அவை வெடித்து சிதறிதான் இந்த உலகம் தோன்றியது, வானம் பூமி வெவ்வேறாக பிரிந்து கோள்கள் எல்லாம் உருவாகின என்ற ஒரு விஞ்ஞான ஒரு கோட்பாடு, விஞ்ஞான கோட்பாடு. இது ஒரு கோட்பாடு தான். எங்களுக்கு தெரியும் விஞ்ஞானத்திலே 2 வகையான தரங்கள் இருக்கிறது. முதலாவது ஒரு கோட்பாடு, அதற்கு பின்னால் அந்த கோட்பாடு எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டால் அது ஒரு உண்மை, விஞ்ஞான உண்மையாக மாறும். எனவே நாம் எப்பொழுதும் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு விளக்கமாக விஞ்ஞான விளக்கங்களை சொல்லும் பொழுது விஞ்ஞான உண்மைகளின் அடிப்படையில் தான் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமே தவிர விஞ்ஞான கோட்பாடுகளை வைத்து நாம் விளக்கம் சொல்லக்கூடாது. எனவே குர்ஆனிலே உள்ள சில வசனங்களை வைத்து அது பிக் பேங் தியரியை சொல்வதாக நாம் கூறுவது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு கருத்து. அது இன்று பிரபலமாக மக்களால் பெரும் பிரச்சாரங்களால் சொல்லப்பட்டாலும் கூட அது தவறான ஒரு அணுகுமுறை. ஆனால் இங்கு நாம் குர்ஆனுடன் சம்பந்தப்படுத்தவில்லை. இந்த விஞ்ஞான சில கோட்பாடுகளை வைத்து இந்த உலகத்துக்கு ஆரம்பம் இருக்கிறது என்பதைத்தான் சொல்ல வருகிறோம். இந்த உலகத்துக்கு ஆரம்பம் ஒன்று இருக்கிறது என்பதை சொல்ல வருகிறோம். அப்ப இந்த பிக் பேங் தியரியின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது உலகம் உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அதாவது இந்த பெருவெடிப்பு கொள்கை ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பம், வெடித்து சிதறிய அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த உலகம் பிரபஞ்சம் உருவாகியது. இந்த பிரபஞ்சம் பெருவெடிப்பு கொள்கையின்படி அண்டவெளியில் உள்ள பொருள்கள் அனைத்தும் 14 பில்லியன் அல்லது 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மிக அதிகமான அடர்த்தியுடன் கூடிய சிறிய அளவிலான தீப்பிழம்பாக இருந்திருக்கிறது என்று எங்களால் அறியப்படுகின்ற அண்டத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் சில மில்லிமீட்டர் அளவுக்கு அடங்கி இருக்கும் என கணிப்பிடப்படுகிறது. அப்ப இத்தீப்பிழம்பானது இன்று அறியப்படாத ஏதோ ஒரு காரணத்தினால் மிக வேகமாக விரிவடைய தொடங்கிற்று. இதுவே பெருவெடிப்பு கொள்கை எனப்படுகின்றது. ஒவ்வொரு வினாடியும் பல மடங்காக இவ்விரிவாக்கம் நடந்ததாக அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு விரிவடைந்த போது வெப்பம் தணிந்த வளிமங்கள் ஆங்காங்கே விண்மீன் கூட்டங்களாக உருவாகி இருக்கக்கூடும் என அவர்கள் கூறுகிறார்கள். பல பில்லியன் ஆண்டுகள் கழிந்த பின்பும் அண்டம் இன்னும் விரிவடைந்து கொண்டே செல்வதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த பிக் பேங் தியரியுடைய சுருக்கம், பிக் பேங் தியரியுடைய சுருக்கம்.
அப்ப இந்த பிக் பேங் தியரி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நாத்திகர்களுடைய தலையிலே பெரும் ஒரு பேரிடியாக வந்து விழுந்தது. நாத்திகர்களுக்கு மத்தியே இந்த பிக் பேங் தியரி அவர்கள் எங்களுக்கு தெரியும் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் அவர்களுடைய அந்த சித்தாந்தத்துக்கு மிக அடிப்படையாக கொள்ளக்கூடிய கொள்கைதான் இந்த டார்வினிசம், டார்வினின் பரிணாம கொள்கை. இந்த ஒவ்வொரு படைப்பினமும் இன்னும் ஒன்றிலிருந்து பரிணாமம் பெற்று வந்தது என்று அவர்களுடைய கொள்கை. ஒரு ஆரம்பம் ஒன்றெல்லாம் அதற்கு கிடையாது, ஒவ்வொன்றாக அது பரிணமித்து உருவாகி வந்தது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது படைப்பாளர் ஒருவன் அவசியம் கிடையாது, ஒவ்வொன்றும் அது பரிணாமம் அடைந்து வளர்ந்து வருகிறது, படைக்கக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த அவருடைய அது பெரிய பிரச்சனையான கொள்கை, அது தனியாக பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு. எனவே அந்த கொள்கையை பிடித்துக் கொண்டுதான் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த தனது இறைவன் அதாவது இறைவன் இல்லை கடவுள் மறுப்பு கொள்கையை அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆரம்ப காலத்திலே அந்த கிறிஸ்தவ மதத்திலே புகுத்தப்பட்ட தவறான சிந்தனைகள் மூலமாகவும் அதே நேரத்திலே மத அநியாயங்களின் மூலமாகவும், மத அநியாயங்கள் அடக்குமுறைகள் மூலமாகவும், கிறிஸ்தவ மத போதகர்களின் மூலமாக இழைக்கப்பட்ட அநியாயங்களின் மூலமாக தான் அந்த மேற்குலக மக்கள் கிறிஸ்தவ மதத்தை விட்டும் பொதுவாக ஏனைய அனைத்து மதங்களையும் வெறுப்பதற்கு ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இருந்த விஞ்ஞானிகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கி அவர்களை கொலை செய்த வரலாற்றை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன, அவர்களுடைய அந்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு கட்டுப்படாமல் அவர்கள் ஆய்வுகளில் ஈடுபட்டு கிறிஸ்தவ தேவாலயம் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மாற்றமாக கிறிஸ்தவ தேவாலயம் எப்படி கருத்து சொன்னார்கள், ஒவ்வொருவருடைய சொந்த கருத்தை சொன்னார்கள். அவர்கள் தௌராத் இஞ்சிலில் உள்ள விடயங்களை சொன்னதால் மக்கள் எதிர்க்கவில்லை, மாற்றமாக அவர்களுக்கு தேவையான அந்த கிரேக்க தத்துவங்களின் அடிப்படையில் அவர்கள் சில கருத்துக்களை மதத்தின் பெயரால் பரப்பினார்கள். அந்த அவர்கள் சொன்ன அந்த தவறான கருத்துக்களை எதிர்த்து கேள்வி கேட்ட விஞ்ஞானிகளை எல்லாம் அவர்கள் கொன்றொழித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே அந்த மதத்திலே வெறுப்பு ஏற்பட்டது. அப்ப மதத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன, மதங்களின் அடிப்படை என்ன, ஒரு இறைவன் இருக்கிறான் என்பது மதங்களின் அடிப்படை. எனவே மதங்களை வெறுக்க ஆரம்பித்தவர்கள் இந்த இறைவன் இருக்கின்றான் என்ற சித்தாந்தத்தையும் வெறுக்க ஆரம்பித்தார்கள். மதங்களில் வந்த வெறுப்பு இறைவனை நோக்கியும் பாய்ந்தது, இறை நம்பிக்கையை நோக்கியும் பாய்ந்தது. எனவே அவர்கள் இறைவனையே வெறுக்க ஆரம்பித்தார்கள், இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு சித்தாந்தத்தையே வெறுப்பதற்கு ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பித்தவுடன் ஆனால் இந்த உலக கண்டுபிடிப்புகள் அனைத்துமே என்ன செய்கின்றன, இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதையே நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலேதான் இந்த டார்வின் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர் என்ன செய்கிறார், தனது இந்த பரிணாம கொள்கையை வந்து முன்வைக்கின்றார். அப்ப இந்த பரிணாம கொள்கை என்ன சொல்கிறது, நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒவ்வொன்றும் தானாக பரிணாமம் அடைந்து ஒவ்வொரு படைப்பினமாக உருவாகிறது, யாரும் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை சொன்னவுடன் அப்ப இந்த இறைவன் இல்லை என்ற ஒரு கொள்கை, இறைவனை வெறுக்கக்கூடிய கொள்கைத்தான் அந்த மக்கள் இருந்தார்கள். அப்ப எனவே அவர்களுக்கு முதலாவது என்ன செய்தார்கள், ஆஹா இறைவன் இல்லை என்று நிரூபிக்கக்கூடிய மிகச் சிறந்த தியரி என்ன, இந்த டார்வினிசம், இந்த பரிணாம கொள்கை. அப்ப எனவே என்ன செய்ய வேண்டும், இந்த மேற்குலக அரசாங்கங்கள் அனைத்துமே எப்படியான கொள்கையில் இருந்தன, மதச்சார்பற்ற கொள்கையிலே இருந்தார்கள், மதச்சார்பற்ற கொள்கையிலே உள்ளவர்கள். அப்ப எனவே இந்த மதச்சார்பற்ற கொள்கையை வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இந்த பரிணாம கொள்கையை வளர்க்க வேண்டும். பரிணாம கொள்கையை என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். ஆனால் இந்த பரிணாம கொள்கைக்கு ஆதாரம் இருக்கிறதா, இந்த டார்வின் சொன்ன இந்த பரிணாம கொள்கைக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆதாரம் கிடையாது. அனைத்து அதுல பரிணாம கொள்கையில் சொல்லப்படக்கூடிய அனைத்து கோட்பாடுகளுக்கும் ஆதாரம் கிடையாது. சில கோட்பாடுகளுக்கு நியாயமான ஆதாரங்கள் இருந்தாலும் இந்த மனிதன் உருவாகிய கோட்பாட்டுக்கெல்லாம் அங்கே ஆதாரம் கிடையாது, அங்கு தெளிவான ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் இன்றைய நவீன உலகத்திலே மீடியாக்களின் மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மக்களுக்கு மத்தியிலே,
மேற்குலகிலே எல்லாம் இந்த பரிணாம கொள்கை என்பது ஒரு அடிப்படை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. பாடசாலைகளிலே பல்கலைக்கழகங்களிலே அந்த பரிணாம கொள்கையை மறுப்பவர் அறிவற்றவராக உலகம் தெரியாதவராகத்தான் கருதப்படுவார். அந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது ப்ரோமோட் பண்ணப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? என்ன காரணம்? அறிவுபூர்வமான சரியான சான்றுகள் இல்லாவிட்டாலும் இந்த பரிணாம கொள்கை ப்ரோமோட் பண்ணப்படுவதற்கான காரணம் என்ன? அதுதான் இந்த நாத்திக கொள்கைக்கு உதவியாக இருக்கிறது. மதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை. மதத்தை எதிர்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு மதத்தை எதிர்க்கக்கூடிய இந்த கொள்கை மிகவும் உதவியாக இருந்தது. எனவேதான் அதனை ப்ரோமோட் பண்ணப்பட்டு இன்று உலகளாவிய ரீதியிலே மக்களுக்கு மத்தியில் அது பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அந்த கொள்கை மிகவும் தவறான ஒரு கொள்கை என்று சொல்லப்பட்டாலும் மேற்குலகிலே எல்லாம் அதுதான் மறக்க முடியாத உண்மையாக போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலரும் நினைப்பது போல மேற்குலக விஞ்ஞானிகள் எல்லோரும் எந்த விதமான பாரபட்சமற்ற ஆய்வுகளை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற கொள்கையெல்லாம் அதெல்லாம் தவறான தகவல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக விஞ்ஞானிகள் எல்லோரும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இல்லை. மாற்றமாக அதனை மறுக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாய்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. யாராவது தவறியாவது தமது ஆய்விலே இந்த ஆய்வுகளின் மூலம் என்ன இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்கு முன்வந்தால் அந்த ஆய்வு உடனடியாக மறுக்கப்படும். அது எவ்வளவு பெரிய ஆய்வாளராக இருந்தாலும் அந்த ஆய்வுகள் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டேன். இப்படித்தான் அவர்களுடைய அந்த மேற்கூறிய விஞ்ஞான கலாச்சாரம், அறிவியல் கலாச்சாரம் காணப்படுகிறது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இந்த டார்வினிசம் என்ற கொள்கையை வைத்து தமது மதச்சார்பின்மையை, தனது கடவுள் மறுப்பு கொள்கையை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருந்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே இந்த பிக் பேங் தியரி முன்வைக்கப்பட்டவுடன், உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது என்பதை முன்வைக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு அது ஒரு பேரிடியாக மாறிவிட்டது. அவர்கள் இந்த கோட்பாட்டை மிகவும் அதிகமாக வெறுத்தார்கள். ஆனால் அதனை மறுக்க முடியவில்லை. வெறுத்தாலும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. பல விஞ்ஞானிகள், அதன் விஞ்ஞானிகளுடைய பெயர்கள், பட்டியல்கள், அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை பட்டியலிடுவதற்கு இங்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் அதனை நாம் உங்களுக்கு எடுத்து வருவீங்களே இன்ஷா அல்லாஹ் வழங்குவோம். நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். இந்த ஸ்டீவன் ஹாக்கிங், அதே போல ஆண்டனி ஃப்ளூ என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாத்திகர், எப்படி ஸ்டீவன் ஹாக்கிங் இந்த தற்கால நூற்றாண்டிலே மிக பிரபலமான நாத்திகராக இருந்து ஒரு விஞ்ஞானியாக இருந்தாரோ, அதே போல 20ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய நாத்திக விஞ்ஞானியாக இருந்தவர் தான் இந்த ஆண்டனி ஃப்ளூ என்று சொல்லப்படக்கூடிய ஆய்வாளர், இந்த தத்துவவியலாளர். அவர் இந்த பிக் பேங் தியரி, அதுபோல இந்த உலக பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பம், இப்படி பல்வேறு விதமான நாம் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஆதாரங்களை பார்த்தவுடன் என்ன சொல்கிறார்? இந்த நாத்திகம் தவறானது. இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறார். அவர் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இறைவன் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டார். எனவே அந்த 20ஆம் நூற்றாண்டிலே அவரை நம்பித்தான் அனைத்து நாத்திகர்களும் இருந்தார்கள். அவருடைய ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் கடவுள் ஒன்று இல்லை என்று இருந்தார்கள். ஆனால் அவரே என்ன செய்து விட்டார்? அவருடைய வாயிலே மண்ணை போட்டு விடக்கூடிய விதத்திலே அவரும் நாத்திகத்தை விட்டுவிட்டும் ஆத்திகத்தை நோக்கி வந்து விட்டார். காரணம் என்ன? இந்த பிக் பேங் தியரி, அதே போல இன்னும் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் காரணமாக அவர் கடவுள் இருக்கிறார், கடவுள் கொள்கையை நோக்கி வந்து விடுகிறார். ஆண்டனி ஃப்ளூ என்று சொல்லக்கூடியவர். அப்ப எனவே இவரும் என்ன செய்திருக்கிறார்? இந்த பிக் பேங் தியரி என்பது இந்த கடவுள் மறுப்பாளருக்கு மிக பெரும் ஒரு மறுப்பு என்பதாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அது ஒரு கோட்பாடு தான். அது முழுமையாக நிரூபிக்கப்பட்ட உண்மையா என்று கேட்டால் இல்லை இந்த பிக் பேங் தியரி என்பது. ஆனால் உலகம் எவ்வாறு தோன்றியது என்பதற்கு சொல்லப்பட்ட கோட்பாடுகளில் மிக பலமான கோட்பாடு. எனவே விஞ்ஞானத்தின் அடிப்படையில் உள்ள பலமான ஒரு கோட்பாடு நமது இந்த வாதத்துக்கு உதவியாக இருக்கிறது. என்ன வாதம்? இந்த உலகத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. எனவே ஆரம்பம் இருந்தால் அதனை உருவாக்கிய ஒருவன் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது இரண்டாவது கூற்று. என்ன கூற்று? முதலாவது அனைத்தும் இல்லாமல் இருந்து தோன்றியது என்ற கூற்று, ஒவ்வொன்றுக்கும் ஆரம்பம் இருக்கிறது என்ற கூற்று. இரண்டாவது
அந்த புதிதாக தோன்றிய அனைத்தையும் உருவாக்கிய ஒருவன் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் என்ற கூற்று. இந்த கூற்றுக்கு ஆதாரம் இருக்கிறதா? என்ன ஆதாரம்? இது மனித பகுத்தறிவு அனைவருடைய பகுத்தறிவும் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஏதாவது ஒன்று உருவாகுவதாக இருந்தால் அது கட்டாயம் அதற்கு பின்னால் அதனை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை பெரியவர்கள் மாத்திரமல்ல, சிறுவர்கள் முதல், சிறு குழந்தை முதல் எல்லோரும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு சிறு பிள்ளைக்கு கூட நீங்கள் அடித்தால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? யார் அடித்தது என்று அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கும். உனக்கு யாரும் அடிக்கவில்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அதனுடைய அறிவு இடம் கொடுக்க மாட்டாது, ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்க மாட்டாது. எனவே ஒரு சிறு பிள்ளைக்கு கூட இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவுதான் ஒன்று நடந்தால் அதற்கு பின்னால் அதனை செய்தவன் இருக்க வேண்டும், அதனை செய்தவன் இருக்க வேண்டும். எனவே இவ்வாறு ஒவ்வொரு சிறு சிறு விடயங்களுக்கு கூட அதனை செய்தவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு இந்த உலகத்தை படைத்ததற்கு யாரும் இல்லாமல் இருக்க முடியும்? எனவே சாத்தியமே கிடையாது. எனவேதான் எங்களுக்கு தெரியும் அழகான ஒரு சம்பவம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர்களிடத்திலே சில நாத்திகர்கள் இறைவன் இருக்கிறாரா என்று விவாதம் செய்ய வந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? நாம் விவாதத்துக்கு செல்வதற்கு முன்னால் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தாகணும். என்ன கேள்வி? கடலிலே ஒரு கப்பல் வருகிறது, போகிறது, சாமான்களை ஏற்றி வருகிறது, சாமான்களை இறக்கிவிட்டு திரும்ப அது தானாக செல்கிறது, தானாக சாமானை ஏற்றுகிறது, பிற சாமானை கொண்டு வந்து இறக்குகின்றது, கடலிலே தானாக அது பிரயாணம் செய்து பயணிக்கின்றது. இது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று அந்த நாத்திகளிடத்திலே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது என்ன பைத்தியக்காரத்தனமான வாதம், அது சாத்தியமே இல்லை, இவ்வாறு நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்பதாக சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு கப்பல் இவ்வாறு செய்வதே சாத்தியமில்லை என்றால் இவ்வளவு பெரும் பிரபாண்டமான இந்த பிரபஞ்சம் எவ்வாறு அதனை இயக்குவனின்றி, அதனை உருவாக்கி ஒருவனின்றி உருவாகி இருக்க முடியும், அது செயற்பட முடியும், இயங்க முடியும் என்ற கேள்வியை முன்வைத்து அவர்களை வாய்மூடச் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இறைவனை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் வெறுமனே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஏதாவது நமக்கு ஒரு இறைவனை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே உருவாக்கி கொள்ளவில்லை. மாற்றமாக அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் பகுத்தறிவு ரீதியாக, இயல்பு ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக பல்வேறு விதங்களிலும் நிரூபிக்க முடியுமான ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றுக்கருத்து கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் நாம் கடவுள் இருக்கிறோம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதாவது ஒருவனை இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதற்காக இறைவனை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றமாக இறைவனை ஏற்றுக்கொள்வதுதான் அறிவுபூர்வமானது, அதுதான் பகுத்தறிவுக்கு ஒத்து வரக்கூடியது, அதான் மனித இயல்புக்கு தோதுவானது என்ப அடிப்படையில் தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆதாரம் குர்ஆன் சுன்னாவிலே இஸ்லாமிய அறிஞர்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன ஆதாரம்? இறைவன் உலகத்தை படைத்திருக்கிறான் என்பது இறைவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம். அதாவது உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது இறைவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இதனை குறிப்பிடுகின்றான். சூரா மரியமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? இதற்கு முன்னர் யாதொரு பொருளாகவும் இல்லாதிருந்த அவனை நாமே மனிதனாக படைத்தோம் என்பதை அவன் கவனிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா சூரா மரியமிலே அல்லாஹ் தஆலா 67வது வசனத்திலே சொல்கிறான். அதே போல அதில் சூரா மரியமின் 9வது வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இதற்கு முன்னர் நீங்கள் ஒன்றுமில்லாதிருந்த சமயத்தில் நானே உங்களை படைத்தேன் என்று உங்களது இறைவன் கூறுகிறான். அப்ப எனவே எதுவும் இல்லாமல் இருந்ததிலிருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டது. எனவே இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இது ஆதாரம் என்பதை அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அடுத்த விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அதுவரைக்கும் ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.